Jesus loved me with everlasting love. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவுமே இந்த உலகத்துக்கு வந்தார் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கடந்த வாரம் நாம் பார்த்தோம். நமக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார், நாமும் எதையோ தேட வேண்டும் என்று. அதாவது முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று நமக்கும் அவர் அறிவுறுத்தி இருக்கிறார். எசேக்கியேல் 34:11ஆம் வசனத்துல பார்க்கும்போது என்ன சொல்றார் என்றால், The Lord says, Indeed, I myself will search for my sheep. அன்பானவர்களே, நல்ல மேய்ப்பனுடைய அன்பை நம்ம இங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியக்காரர்களை நமக்காக அவர் அனுப்பவில்லை, தன்னுடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பவில்லை, தன்னுடைய ஆசாரியர்களை நமக்காக அனுப்பவில்லை. மாறாக நல்ல மேய்ப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கும்படி தானே அந்த பரலோக ராஜ்யத்தை விட்டு இறங்கி வந்தார் என்று நாம் பார்க்கலாங்க. ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தால் அதுல ஒரு ஆடு காணாமல் போய்விட்டா 99 ஆடுகளை விட்டு அந்த ஒரு ஆடுக்காக அவன் தேடி போகிறத நாம் பார்க்கலாங்க. திருடன் திருடவும் சாத்தான் கொல்லவும் தான் வரான். ஆனா நல்ல மேய்ப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். அந்த ஒரு ஆட்டை தேடி அந்த ஒரு ஆடு கண்டுபிடித்த உடனே தன் தோளின் மேலே போட்டுக்கொண்டு மகிழ்ச்சியோடு அவன் வீட்டுக்கு போகிறத பார்க்கலாம். அன்பானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அன்பை விட்டு அவருடைய அந்த ஐக்கியத்தை விட்டு ஏதோ சிறு அந்த உலக காரியங்களுக்காக ஏதோ சிறு காரியங்கள் நமக்கு வாழ்க்கையில கிடைக்கவில்லை, இன்னும் டிலே ஆகிக்கொண்டே இருக்குதுன்றதுக்காக அவரை விட்டு நம்ம போயிருந்தால் இன்றைக்கு நமக்கு ஒரு நற்செய்தினா அவர் நம்மை அழைக்கிறார். ப்ளீஸ் கம் பேக். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு இந்த உலகத்துல நம்ம எதுவுமே செய்ய முடியாதுங்க. அதை நம்ம தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்காரு. அவருடைய ஜீவனால் தான் நம்ம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவரை விட்டு நம்ம என்ன செய்ய முடியும் பாருங்க. எசேக்கியேல் 34:16ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருனாக்கா, I will seek what was lost, I will bind up the broken and I will strengthen them. அன்பானவர்களே, ஆண்டவரே சொல்றாரு, I will seek what was lost. ஒருவேளை நான் ஆண்டவரை விட்டு தூர போயிருந்தா அவர் சொல்றாரு, I will seek you. நீ உடந்து போயிருக்கிறியா, உன்னுடைய காயங்களை கட்டுவேன். உனக்கு ஸ்ட்ரென்த் இல்லையா, நான் உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன். அந்த கெட்ட குமாரன் அந்த காரியத்துல பார்க்கும்போது தன் தகப்பனுடைய அன்பை விட்டு அவன் தூர போறான். அவருடைய ஃபெலோஷிப்பை விட்டு அவர் இருக்கிற அந்த அடைக்கலத்தை விட்டு அவன் தூர போறான். ஆனா தகப்பனும் தன் மகனுக்காக காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நமக்கு என்ன சொல்றாருன்னா, ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் யூ. என்னை விட்டு தூரம் போயிடாத. பிரச்சனைகள் போராட்டங்கள் தான் இந்த உலகத்தை இருக்கும், ஆனா என்னை விட்டு நீ தூரம் போயிடாத. அவர் என்ன சொல்றாருனாக்கா, ப்ளீஸ் கம் பேக் டு மீ. நீ எந்த நிலைமையில இருக்கிறன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத. நீ உடந்து போயிருக்கிறியா, நான் உனக்கு காயம் கட்டுவேன். உனக்கு ஸ்ட்ரென்த் இல்லையா, நான் உனக்கு ஸ்ட்ரென்த் கொடுப்பேன். ஆனா என்கிட்ட திரும்பி வா. எவ்வளவு பெரிய அன்பு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பரலோக தகப்பனது. இந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு அன்பை நம்ம பார்க்கவே முடியாது. அன்பானவர்களே, நாம தான் ரியலைஸ் பண்றதில்ல அவருடைய அன்பை. எமாவு சீஷர்களை பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க கூடவே நடந்து போறாரு, ஆனா அவங்க ரியலைஸே பண்ணல. நாம கூட சிறு அந்த உலக காரியங்களுக்காக மனசு விட்டு போயிடுறோம், விசுவாசிக்கிறத விட்டுறோம், என்ன கடவுள் சொல்லிட்டு அவரை தூஷிச்சிடுறோம். ஆனா நம்ம கூடவே வர்றாரு, நம்ம கூடவே இருக்கிறாரு. அதை நாம புரிந்து கொள்றது இல்லை. அன்பானவர்களே, ஒரு சின்ன ஒரு கதை மாத்திரம் நான் சொல்ல விரும்புறேன். ஒரு மனுஷனுக்கு கனவு வந்துச்சான். அவன் அந்த கடல் ஓரத்துல நடந்து போயிருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சான். அந்த மணல் மேல இவனுடைய கால் தடங்கள், பக்கத்துல இன்னொரு கால் தடங்கள் தெரிஞ்சிச்சான், ஃபுட் பிரிண்ட்ஸ். அப்போ அந்த யாருது அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ், பக்கத்துல இருக்கிற ஃபுட் பிரிண்ட்ஸ் யாருது அப்படின்னு பார்க்கும்போது அது ஆண்டவருடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கணும் அவன். ஆனா அவனுடைய இறுதி நாட்கள்ல அவனுக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. என்னன்னா, நம்மளுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது ஒரே ஒரு கால் தடங்கள் மாத்திரம்தான், ஒரே செட் ஆஃப் கால் தடங்கள் மாத்திரம் தான் என்னால பார்க்க முடியுது. ஏன் ஆண்டவர் என்னை விட்டுட்டு போயிடுறாரு இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கறான். அவன் அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, என் மகனே, நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நானே உன்னை சுமந்து கொள்றேன். ஆகையினால தான் நீ ஒரே செட் ஆஃப் அந்த கால் தடங்களை ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ் நீ பார்க்குறேன்னு சொல்லிட்டு. இதுதான் நம்மளுடைய தகப்பனுடைய அன்பு. ஆகையினால ஆண்டவர் விட்டு நம்ம தூரம் போக வேணாம், அவர் அண்டையில் அந்த செட்டையின் கீழே நம்ம சேர்ந்து கொள்வோம்.
கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.